இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்டை உருவாக்கி நிறுத்தியவர்கள் இப்போது பொது கட்டமைப்பாக இயங்குகிறார்கள். அந்த பொது கட்டமைப்புடைய கொள்கை என்ன, அவர்கள் எதை மையமாக எதிர்காலத்திலே முன்வைக்கப் போகிறார்கள், அல்லது இது வெறுமனே ஒரு தேர்தல் கோஷம் தானா, சும்மா தேசியம் சுயநிர்ணயம் உரிமை என்ற அந்த வார்த்தைகளை மாத்திரம் பிரயோகித்துக் கொண்டு வரப்போகின்ற ஒரு தேர்தல் கோஷமா? வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கிலேயே இருக்க வேண்டும், தென்னிலங்கைக்கு வரக்கூடாது. தவறான கருத்து. ஜன ரீதியாக ஜனாதிபதி தேர்தலில் எந்த மாவட்டத்து மக்களும் யாருக்கும் வாக்களிக்கலாம். ஹம்பான் தோட்டத்தில் வாழ்கின்ற தமிழரும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம், மலைய மக்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். ஆகவே நான் நினைக்கிறேன் மனோகரசனுடைய அந்த கருத்தியல் 13 தீர்வு என்று ஜேபி சொல்லவில்லை, சைத்தும் வாயிரும் சொல்லவில்லை, ரணிலும் வாயிரும் சொல்லவில்லை. தமிழர்களுடைய நிலைப்பாடு இதுதான், தெளிவாக சொல்லக்கூடிய காலம் இது. மேலே சிங்கள மக்களுக்கு அவர் தான் நல்ல தலைவர், ஆனால் சிங்கள மக்கள் பலர் அதை புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ ஜேபி ஆட்சிக்கு வந்து வைப்போம். ஜேபி இந்தியாவை கடுமையாக விமர்சித்த நாடு, அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்த நாடு. ஆனால் நீங்கள் மிக சமீப காலமாக பார்த்துருக்கலாம், இந்தியாவுக்கு போனார்கள், அமெரிக்காவுக்கு போனார்கள், கனடாவுக்கு போனார்கள், சீனாவுக்கும் போனார்கள், எல்லா நாட்டுக்கும் போய் வருகிறார்கள். ஆகவே அவருக்கு இப்போது விளங்குகிறது தானே, எந்த ஒரு நாட்டினுடைய அனுசரணையும் இல்லாமல் இலங்கை இயங்க முடியாது. வரிகளை மாத்திரம் அறவிட்டு அதிலே லாபத்தை ஈட்டி வாழ்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு வெளிநாடுகளுடைய ஆதரவு தேவை. இதுக்குள்ளே தான் தமிழர்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய தீர்வை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நாங்களும் அதே போன்ற ஒரு ராஜ்யாந்திர உத்திகளை வகுக்க வேண்டும். ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் எமது கலந்துரையாடலில் எம்முடன் இணைந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் நிக்ஷன். வணக்கம். வணக்கம். இலங்கை அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் நாளுக்கு நாள் புதிதாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வருகின்றனர். எனினும் போட்டியிடவுள்ள 38 ஜனாதிபதி வேட்பாளர்களுள் 23 பேர் தொடர்பில் எந்தவித தகவலும் இல்லை என செய்திகளும் வெளியாகி வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் முக்கிய அம்சமாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி அரியநேத்திரன் போட்டியிட உள்ளார். இவ்வாறான பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளரின் கருத்தியல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட், அந்த கருத்தியல் வந்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னரான சூழலில் நடைபெற்ற 3 ஜனாதிபதி தேர்தல்கள். 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா போட்டியிட்டார். அவர் இராணுவ தளபதியாக இருந்தார், யுத்தத்தை நடத்தினார். பல மனித உரிமை மீறல், இன அழிப்பு குற்றச்சாட்டு, போர்க்குற்றச்சாட்டு அனைத்தும் இருந்தும் அவர் வெளியேறி வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக போட்டி போடுகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக வாக்களிகள் என்று தமிழரசு கட்சி கேட்டது. அதன் காரணமாக மக்கள் வாக்களித்தார்கள், ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில். ஆனால் அவர் தோற்றுவிட்டார், மஹிந்த ராஜபக்ச வென்றார், எதுவும் நடக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு நிலைமாறுகால நீதி என்ற கோஷத்தோடு மைத்திரிபால சிறிசேன வந்தார். அதுவும் ராஜபக்சனுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே இருந்து பிரிந்து இங்கே வந்தார். அதுவும் எதுவும் நடக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசா தனி சமாதான தூதனாக காண்பித்தார். அவர் தோல்வி கண்டார், கோட்டபய ராஜபக்ச வெற்றி கொண்டார். ஆகவே இந்த 3 ஜனாதிபதிகள் என்று பார்த்தால் எதுவும் நடக்காத இந்த 15 ஆண்டுகால பின்னணியில் இந்த கன்செப்ட், இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு வந்திருக்கின்றது. சிவில் சமூக அமைப்புகள் ஆரம்பத்திலே ஒன்று கூடி முடிவெடுத்தன. தமிழ் தேசிய கட்சியோடு பின்னர் பேசினார்கள், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதன் காரணமாக அதை நிறுத்துகிறார்கள். சரி, ஆனால் இது தொடர்பாக சிங்கள அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழர்கள் இருக்கக்கூடிய சில மாற்று கருத்தார்கள் இதை எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்பது ஒன்று. ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்டை உருவாக்கி நிறுத்தியவர்கள் இப்போது பொது கட்டமைப்பாக இயங்குகிறார்கள். அந்த பொது கட்டமைப்புடைய கொள்கை என்ன, அவர்கள் எதை மையமாக எதிர்காலத்திலே முன்வைக்கப் போகிறார்கள், அல்லது இது வெறுமனே ஒரு தேர்தல் கோஷம் தானா, சும்மா தேசியம் சுயநிர்ணயம் உரிமை என்ற அந்த வார்த்தைகளை மாத்திரம் பிரயோகித்து கொண்டு வரப்போகின்ற ஒரு தேர்தல் கோஷமா என்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது, அந்த உணர்வுகள் இருக்கின்றன. தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஆகவே தங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை, ஆகவே அதை வெளிப்படுத்துவதற்கு இதேனும் செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தலிலே இம்முறை எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்காமல் தமிழர்களை நிறுத்தி அவருக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்து தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய அந்த உணர்வை வெளிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது. ஆனால் அது சரியான முறையிலே கட்டமைக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் நான் உட்பட பல விமர்சகர்கள் அதை முன்வைத்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த பொது வேட்பாளர் இம்முறை களம் இறக்கி இருக்கிறது என்பது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக கொழும்பில் சிங்கள கட்சிகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த பொது வேட்பாளர் முன்வைக்கப்பட்ட முறைகளிலே சில பிழைகள் அல்லது தவறுகள் அல்லது சரியான முறையான கன்செப்ட், அதாவது என்ன தீர்வு,
மக்களுக்கான தீர்வு என்ன என்ற விடயம் சமஷ்டியா 13ஆம் திருத்தச் சட்டமா என்றதே குழப்பங்கள் இருக்கின்றன. சமஷ்டி என்றும் சொல்ல முடியாது. என்றால் சுயநிர்ணய உரிமை என்றால் அங்கே சமஷ்டி என்று கூற முடியாது. என்றால் சமஷ்டி ஆட்சி முறைகளில் சுயநிர்ணய உரிமை இல்லை. ஆகவே தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இப்போ தேர்தல் விஞ்ஞாபனம் நான் இன்று அது நாளை வரப்போகின்றது, அதில் அவர் சொல்ல வேண்டும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தெளிவாக இல்லை என்றால் இது வெறுமனே ஏதோ ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் தமிழர்களுடைய விடுதலை என்ற உணர்வோடு அதை கொண்டுவரப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை என்பது, சுய நிர்ணய உரிமை என்பது, வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பதும் அதற்கான அங்கீகாரம் என்பதும் தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பதும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது ஒற்றை வார்த்தையிலே அந்த விஞ்ஞாபனத்தில் இருக்குமாக இருந்தால்தான் இது தமிழ் மக்களுக்கான பொது கட்டமைப்பாக இந்த வேட்பாளர் அதற்காகத்தான் இறங்குகிறார் என்ற முடிவுக்கு எல்லோரும் வர முடியும். அது இல்லாமல் வெறுமனே சும்மா தேசியம் சுயநிர்ணயம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு உப்புச்சப்பு இல்லாத அல்லது ஒரு காரம் இல்லாத கோரிக்கைகளை குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவிலே விஞ்ஞாபனத்தில் இவர்கள் தங்களுடைய தீர்வு திட்டங்கள் எழுதுவார்களாக இருந்தால் இது வேறு ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டி இருக்கும். ஆகவே நாங்கள் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும், சிங்கள அரசியல் கட்சிகள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, ஜேவிபி கூட தங்களுடைய விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கை, அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே அரசு என்ற கட்டமைப்பு இருக்கின்றது. ஆனால் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்பதும் ஒற்றையாட்சி யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன், இந்த ஒற்றையாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், இறமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை ஒட்டியாகத்தான் இந்த விஞ்ஞானம் அமைய வேண்டும். இல்லையேல் இது வெறுமனே 13ஆம் திருத்தச் சட்டத்தோடு போகலாம் அல்லது அதை ஒரு ஆரம்ப தீர்வாக இருக்கலாம் என்று விஞ்ஞானத்தை வருமாக இருந்தால், அல்லது வேறு விதமான முறையில் கொஞ்சம் கோரிக்கைகள் குறைக்கப்பட்டு பூசி மொழிகி அந்த விஞ்ஞாபனம் வருமாக இருந்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் செல்லுபடியற்றதாகத்தான் போகும். மக்கள் பெருமளவில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதேவேளை இந்த பொது வேட்பாளர் என்பதற்கான இந்த விழிப்புணர்வு, மக்களுக்கான விழிப்புணர்வு என்பது சரியான முறையில் முன்கொண்டு செல்லப்படவில்லை. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் நடவடிக்கை என்பது படு தோல்வி அடைந்துவிட்ட ஒன்று. தோல்வி அடைந்ததின் பின்னணியிலே தான் சிவில் சமூக அமைப்புகள் மேற்கிளம்பி வந்தன. அப்படி மேற்கிளம்பி வந்த சிவில் சமூக அமைப்புகள் ஏன் தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து ஒப்பந்தம் செய்தார்கள் என்றது ஒரு கேள்வி இருக்கின்றது, சர்ச்சை இருக்கின்றது. அப்படி செய்திருந்தால் தமிழரசு கட்சியும் அழைத்திருக்க வேண்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னியும் அழைத்திருக்க வேண்டும். அவர்களோடு பேசினார்கள், அந்த கட்சி வரவில்லை. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆதரவு தேவை என்றால் அதை வைத்துக்கொண்டு சிவில் சமூக அமைப்புகள் தாங்களாகவே மேலெழும்பி தங்களை பொதுக்கட்டமைப்பாக அறிவித்து இதை முன்கொண்டு சென்றிருக்க முடியும். தேர்தலிலே ஒருவர் போட்டியிட வேண்டும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒரு சாதாரண பிரஜை போட்டியிடுவதாக இருந்தால் நிச்சயமாக சின்னம் ஒன்று தேவை, அதுக்கு ஒரு கட்சி ஆதரவு கொடுக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொது வேட்பாளராக வந்தால் தேவையில்லை, அதுக்கு தேர்தல் திணைக்களமே அந்த சின்னத்தை வழங்கும். ஆகவே இவர்கள் இப்போது அரியந்தன் இறக்கி இருக்கிறார்கள். அரியந்தனுக்கு முன்னர் அரியந்தன் இறக்குவதற்கு சிந்தனை இருக்கவில்லை, ஒரு பொதுவானவரை இறக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. அப்படி பொதுவானவரை இறக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினுடைய சின்னம் தேவை. அதற்காகத்தான் தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் பொதுவானவர்களை இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அரியந்தன் இறக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே சின்னம் பிரச்சனை இல்லை. ஆகவே என்ன சேர்க்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு பொதுக்கட்டமைப்பாக இயங்கி இருக்க வேண்டும், இயங்கி இந்த பொது வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். உடன்படிக்கை என்பது அங்கே ஒரு சற்று அதிருப்தியை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் தேவை, அதுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய எல்லாமே உண்டு. ஆனாலும் அதற்கான விழிப்புணர்வு, போதிய விழிப்புணர்வு, போதிய அறிவூட்டல் சரியாக செய்யப்பட வேண்டும். அது இன்னும் சரியாக ஆரம்பிக்கப்படவில்லை, ஆங்காங்கே நடைபெறுகின்றன. ஆனால் அது பெரிய அளவிலான வெற்றியாக சொல்ல முடியாது. ஆகவே இந்த கன்செப்ட் சரியானது தான், ஆனால் அது இன்னும் சரியாக முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்த பின்னரால் அதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கிலேயே இருக்க வேண்டும், தென்னிலங்கைக்கு வரக்கூடாது என கொழும்பை மையமாக கொண்டு செயற்படும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நினைக்கிற தவறான கருத்து. மனோ கணேசன் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கின்றார். ஆகவே வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தோடு தான் அதை முன்வைத்திருக்கின்றார். வடகிழக்கு மக்கள் சஜித்துக்கு வாக்களிக்காட்டியும் பிரச்சனையிலே பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற மக்கள் தமிழர்கள் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தொனியிலே அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் ஜனநாயக ரீதியாக இலங்கை ஜனாதிபதிக்கான தேர்தல் என்பது இலங்கை தீவு மக்களுக்கானது. எந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்கலாம். இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல.
நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அது மாவட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணமாக 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பிலே வேட்பாளரை களமிறக்க முற்பட்டது நாடாளுமன்ற தேர்தலின் போது. ஆனால் அந்த கருத்து பின்னர் வாபஸ் பெறப்பட்டது என்று கேட்டால் கொழும்பிலே மனோகரசன் போட்டி போடுகின்றார், வேறு சிலரும் போட்டி போடுகின்றார்கள். ஆகவே கொழும்பிலே வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, ஆகவே அது வாக்களை சிதைத்து விடும் என்றால் கொழும்பிலும் வடகிழக்கு மக்கள் வாழுகிறார்கள். ஆகவே அவர்கள் அப்படி வாக்களித்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தால் மனோகரசனுடைய வாக்கு குறைவடைந்திரும் என்ற நோக்கத்தோடு அது தவிர்க்கப்பட்டது. ஆகவே அது நியாயமானது ஒன்று. ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே அப்படி வாக்களிக்க வேண்டாம், வாக்களிக்கக்கூடாது அல்லது வரக்கூடாது என்று கேட்பது நியாயமற்றது. ஜன ரீதியாக ஜனாதிபதி தேர்தலிலே எந்த மாவட்டத்து மக்களும் யாருக்கும் வாக்களிக்கலாம். ஹம்பாந்தோட்டத்தில் வாழ்கின்ற தமிழரும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம், மலையக மக்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அப்படி கேட்கவில்லை. அவர்கள் வடகிழக்கை மையப்படுத்தித்தான் கேட்கிறார்கள். வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய மக்கள் வாக்களிக்கலாம், வாக்களிக்காமல் விடலாம். ஆனால் வடகிழக்கு வெளியே ஏராளமான யாழ்ப்பாணத்து மக்களும் மட்டக்களப்பு மக்களும் வாழுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு. ஆகவே அவர்களை வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்க முடியாது. ஆகவே நான் நினைக்கிறேன் மனோகரசனுடைய அந்த கருத்தியல் சஜித் பிரேமதாசை நோக்கியதாக இருக்கின்றது. வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற மக்கள் என்றால் அவர் வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய கொழும்பில் வாழக்கூடிய யாழ்ப்பாண மட்டக்களப்பு மக்களை கருத்திலே கொள்ளவில்லை. அவர்கள் நிச்சயமாக சஜித்துக்கு வாக்களிப்பார்களா ரணிலுக்கு வாக்களிப்பார்களா சொல்ல முடியாது. ஆனால் மனோகரசன் கேட்கிறார் என்பதற்காக பொது வேட்பாளருக்கு அதில் வாக்களிக்காமல் விடப்போவது இல்லை என்றால் அவர்களோட உரிமை. ஆகவே இது ஒரு நியாயமற்ற கேள்வி. நான் நினைக்கிறேன் மனோகரசன் தன்னுடைய அரசியலை மையப்படுத்தி அதை சொல்லியிருக்கின்றார், அது அவருடைய கருத்து. ஆனால் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. ஆனால் இதுவரைக்கும் வடகிழக்கில் மையமாக இருக்கின்ற பொது வேட்பாளர் அரியநேந்திரன் கொழும்பு மையமாக கொண்டு எந்த பிரச்சாரத்துக்கும் வரவில்லை. சில வேளைகளே வரலாம், அப்படி வந்தாலும் கூட அதை மனோகரசன் எதிர்க்க முடியாது. அது நியாயமற்ற ஒன்று. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இயலும் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் முழுவதுமாக இலங்கையின் பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருந்தது. அன்றைய தினமே சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களை தழுவியதாக காணப்படுகிறது. இதேவேளை அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டிருந்த இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பௌத்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்கிய விதத்தில் அமைந்திருந்தது. இன்று நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டது இது உங்களுக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் அமைந்திருந்தது. இந்த விடயங்களை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள்? நிச்சயமாக நீ கேள்வியை குறிப்பிட்டது போல இதைத்தான் நான் சொல்ல வருவது என்னென்றால், அவர்கள் தங்களுடைய விஞ்ஞாபனங்களை அதாவது அதி உயர்வான கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள், ஹை டிமாண்டாக முன்வைக்கிறார்கள். அதாவது இளைஞனுடைய ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இப்போது பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை ஏபி என்ற பிரகடனம் மாத்திரமல்ல. ஏபி என்ன சொன்னது என்றால், அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற 9வது சரம், அதாவது பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்பதை முஸ்லீம் மக்களும் தவ மக்களும் எதிர்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அதன் மூலமாக அவர் நியாயப்படுத்துகிறார். அவர் முஸ்லீம் மக்களும் தவ மக்களும் எதிர்க்கவில்லை என்று சொல்வதன் மூலமாக தன்னை நியாயப்படுத்தி தங்களுடைய கட்சி ஒரு சமதர்ம கட்சியாக காண்பிக்கிறார். ஆனால் அது மிக பிழையானது அந்த வாதம். அதாவது பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்பது ஏனைய சமயங்களுக்கான சிறப்புரிமை இருந்தாலும் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை வந்து பொருள்கோடலே அங்கே பௌத்த சமயத்தவர்கள் அல்லாதவர்கள் ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக வர முடியாது என்பதுதான். அப்படி நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்பது அதைத்தான் அர்த்தப்படுத்துகின்றது. பல திணைக்களங்களிலே பல பதவிகளிலே அப்படியானவர்கள் வர முடியாது. ஆகவே அது ஏவிபி மாத்திரமல்ல, ரணில் விக்ரமசிங்க கூட ஒற்றையாட்சியை நியாயப்படுத்துகிறார். சஜித் பிரேமதாசவும் அதை சொல்லுகின்றார். அவர்கள் எதை சொன்னாலும் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று ரணிலும் சொல்லலாம், சஜித்தும் சொல்லலாம், ஏபியும் சொல்லலாம், சொன்னாலும் அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை தான் சொல்கிறார்கள். ஒரு அதிகார பரவலாக்கல் அல்லது ஒரு நிர்வாக பரவலாக்கல். இப்போ வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இப்போவே எல்லாமே தமிழைத்தான் நடைபெறுகின்றது. அது யாப்பில் இருக்கின்றது. இப்போ மலையகத்திலே தமிழ் மக்களோட பிரதேசத்துக்கு போனீங்கன்னா தமிழ்லேயே வேலை செய்ய முடியாது அலுவலகங்கள்லேயே. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ்லேயே வேலை செய்ய முடியும். தமிழர்கள் தமிழ் அங்கே அரசகர மொழியாக இருக்கின்றது. அப்போ அந்த நிர்வாகத்தை தான் நாங்கள் சொல்லுகிறார்கள் தீர்வு என்று. இப்போ 13ஐ தீர்வு என்று ஜேஇபி சொல்லவில்லை, சைத்தும் வாயிரும் சொல்லவில்லை, ரணிலும் வாயிரும் சொல்லவில்லை. நடைமுறைப்படுத்துவோம் என்று தமிழ் தலைவர் சந்தித்தால் சொல்லுவார்கள். ஆகவே இந்த விஞ்ஞாபனத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அது எந்த கட்சியாக இருக்கலாம், அவர்களுடைய விஞ்ஞாபனம் என்பது இது இலங்கை அரச கட்டமைப்பு, சிங்கள அதாவது ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு என்பது சிங்களவர்கள் மட்டும் ஆள வேண்டும் என்பது அங்கே நியதி. ஆகவே அந்த ஹை டிமாண்ட் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தான் இங்கே நான் முன் சொன்ன பதிலோடு வருகின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் முன்வைக்கின்ற விஞ்ஞாபனம் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் இதுதான் இங்கே இருக்கிறது. நாங்கள் தனிநாடு என்பது அல்ல,
நாடு பிளவுபடுவது என்பது அல்ல. இவர் சொல்லுவார்கள், அப்படி அல்ல. அதாவது இணைப்பாட்சி என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். இணைப்பாட்சி என்பது உலகத்திலே இருக்கின்ற ஒன்று. இணைப்பாட்சி என்றால் தேசிய இனங்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கூட்டாக ஆளுகின்ற பொழுது அனைத்து மக்களுடைய தேசிய இனம் என்ற அந்தஸ்தம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒன்று. இப்போ சுவிட்சர்லாந்திலே ஒரு விதமாக இருக்கக்கூடிய இத்தாலிய மக்கள் கூட ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே அப்படியான ஒரு அமைப்பைத்தான் தமிழர்கள் கேட்கிறார்கள். அந்த கோரிக்கையை உயர்த்தி வைக்க வேண்டும் பொது வேட்பாளர். அதை செய்வாரா என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. அப்போ சுய நிர்ணய உரிமை என்பது ஜனநாயக ரீதியான கோரிக்கை. அது 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 பயங்கரவாதம் அல்ல. இப்போ ஆயுத போராட்டம் நடைபெற்ற பொழுது அது பயங்கரவாதம் என்றார்கள். இப்போ அது இல்லாத ஒரு சூழலிலே அது பயங்கரவாதம் என்று சொல்ல முடியாது. ஆகவே அது அரசியல் விடுதலை சம்பந்தமானது. ஆகவே அரசு என்ற கட்டமைப்பு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி ஒரு ஹை டிமாண்ட் அந்த அதிவியர் கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது தமிழர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதில் இந்த தவறும் இல்லை. ஆகவே பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் இதன் காரணமாகத்தான் வந்தது. ஆனால் அது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் அதை பார்க்க முடியும். அது எப்படி இருக்க போகிறது. ஒரு சாதாரணமான ஒரு இணங்கி போகக்கூடிய அல்லது இந்த இன்டர்நேஷனல் சொல்லுகின்ற ரீகன்சிலேஷன், இந்த மீள் நல்லிணக்கம் என்ற மாதிரியான வார்த்தைகளோடு பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞானம் பெருமாக இருந்தால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதை விட கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வரக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு போகலாம். ஆகவே நீங்கள் இந்த கேட்ட கேள்வியோடு வருவதாக இருந்தால் இந்த ஹை டிமாண்ட் ஓடி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அரசு என்ற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய கட்சிகள் முன்வைக்கிறது என்று சொன்னால் அரசு அற்ற ஒரு சமூகமாக கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தையும் அஹிம்சை போராட்டத்தை நடத்திய ஒரு சமூகமாக 15 ஆண்டுகள் யுத்தம் இல்லாத சூழலின் பின்னால காலங்களிலே முன்வைக்கின்ற இந்த பொது வேட்பாளர் அவர் சார்பாக வரக்கூடிய தேர்தல் விஞ்ஞானம் என்பது அதி உயர்வாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. அதி உயர்வு என்பது இந்த சுய நிர்ணய உரிமை என்பதுதான். இன அழிப்புக்கான விசாரணை என்பதும் ஒற்றை வார்த்தையிலே கூறப்பட வேண்டும். அதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி செய்வதில் நியாயம் இருப்பதாகத்தான் ஏனையோர் பார்ப்பார்கள். ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் இந்த பொது கட்டமைப்பை கொண்டு வந்தவர்களுக்கு இருக்கின்றதா? நான் நினைக்கின்றேன் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞானம் இன்று அல்லது நாளை வர வேண்டும். வந்தால் தான் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நிச்சயமாக இதற்கு முன்னதாக நான் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலில் அவருக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். கொழும்பில் இருக்கின்ற சிங்கள கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அதி உயர்வான கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அதற்கு ஈடாகத்தான் தமிழ் பொது வேட்பாளருடைய விஞ்ஞானம் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தேன். நிச்சயமாக இவருடைய விஞ்ஞானம் எல்லாமே நடைமுறைக்கு வரும் என்றும் இல்லை. ஆனால் மக்களுடைய வாக்களை கவருவதற்காக இந்த அதாவது நாடு பிளவுபடாது என்ற கருத்தியலோடு ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித்தாக இருக்கலாம், அனுரகுமார சாணக்கியா இருக்கலாம். அனுரகுமார சாணக்கியா இத்தனைக்கும் இடதுசாரி தங்களுடைய மார்க்சியவாதி என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்போது அவர்கள் பௌத்த சமயத்துக்காக முன்னிலைக்கு வருகிறார்கள் என்றால் பாருங்கள், ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று. ஆக இப்படி கருத்துக்களை மாற்றுகின்ற பொழுது நாங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், தமிழர்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காலம் இது. நான் நினைக்கிறேன் இந்த காலத்தை சரியாக தமிழ் பொதுக்கட்டமைப்பு பயன்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கும்போது சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் IMF நாட்டிற்கு பெரிய ஒரு தூணாக அமைந்திருந்தது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் IMF-க்கும் இடையிலான இந்த தொடர்பு இனிமேல் வரப்போகும் புதிய ஜனாதிபதிக்கும் IMF-க்கும் இருக்குமா? அதனை இவர்கள் தொடர்வார்களா? நிச்சயமாக தொடர வேண்டும். ஏனென்றால் IMF எனப்படுகின்ற இந்த சர்வதேச நாணய நிதியம் செய்கின்ற உடன்படிக்கை அல்லது பரிந்துரைகள் என்பது அது கட்சிகளோடு அல்ல, அது இலங்கை அரசு என்ற கட்டமைப்போடு செய்யப்படுகின்ற ஒன்று. அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, இருதரப்பு உடன்படிக்கை, சர்வதேச ரீதியாக வரக்கூடிய அது மாதிரி சர்வதேச நாடுகளோடு வரக்கூடிய உடன்படிக்கை தான் அப்படி சொல்லப்படுவது. ஆனால் சர்வதேச நாணயத்தோடு செய்யப்படுகின்ற உடன்படிக்கை ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் தான். அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை ஒரு தரப்பட்சமாக மீறிவிட முடியாது. எனினும் அதனை மறுசீரமைப்பதாக பல கருத்துக்கள் பல மேடைகளில் அவர்கள் பேசி வருகிறார்கள். அது எந்த அளவில் சாத்தியப்படும்? அது சில வேளைகளில் சாத்தியப்படலாம். குறிப்பாக IMF எனப்படுகின்ற சர்வதேச நிதிய நாணயத்தோடு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் உடன்படிக்கை செய்திருக்கின்றது கடன்கள் தொடர்பாக. சஜித் வந்தால் அல்லது அனுரகுமார சாணக்கியா வெற்றி பெற்றால் சர்வதேச நாணயத்திலிருந்து கடன் பெறத்தான் வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த உடன்படிக்கை சற்று மாற்றி அமைக்க முடியும். அது கடன்களை குறைக்க முடியும், அல்லது கடனுடைய எல்லையை கூட்ட முடியும், அல்லது அதனுடைய தொகைகளை கூட்ட முடியும். அப்படி பல முறைகள் இருக்கின்றன. ஆகவே அதை மாற்றி அமைக்கலாம். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்குவதற்காக முன்வைக்கின்ற பரிந்துரைகளிலே மாற்றங்களை செய்ய முடியாது. சில வேளைகளில் சில மாற்றங்களை விட்டு கொடுக்குமாறு அல்லது வேறு விதமான யோசனைகளை கொடுக்கலாம்.
ஆனாலும் நிபந்தனைகள் கட்டாயம் வரத்தான் செய்யும். அது எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் சர்வதேச நாணயம் கடன் வழங்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிபந்தனை விதிப்பார்கள், பரிந்துரை கொண்டு வருவார்கள். அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்யலாமே தவிர முற்றுமுழுதாக சர்வதேச நாணயத்தை உடன்படிக்கை வேண்டாம் என்று கையெழுத்து அல்லது புறக்கணித்து விட முடியாது. ஏனென்றால் அந்த உதவியோடு தான் இங்கே நாடு தற்போது மீண்டெழுந்து வருகின்றது. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் இல்லாத வேறு கடன் அமைப்புகள் பாரிஸ் கிளப்பிடமிருந்து கடன் வேண்டுகிறார்கள். அந்த ஒப்பந்தங்களை கூட சில வேளைகளிலே வருகின்றவர் மாற்றியமைக்கலாம். அதாவது உடன்படிக்கைகளை ரத்து செய்ய முடியாது, மாற்றியமைக்கலாம். அதே நேரம் இப்போ சீனா இந்தியாவிடம் இருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள். இந்தியா சீனா போன்ற நாடுகளிலிருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள். அது பாரிஸ் கிளப்புக்குள்ளும் வராது, சர்வதேச நாணயத்திற்குள்ளேயும் வராது. அது தனியான கடன்கள். அந்த கடன்கள் முறைகளிலும் சில மாற்றங்களை செய்யலாம். ஆனால் கடன் தான், அதை கட்டித்தான் ஆக வேண்டும், செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது பெற்ற கடன் இதை நான் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று வருகின்ற புதிய ஜனாதிபதி கைவிட முடியாது. அது அரசோடு செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள். ஆகவே இது ஒரு சர்வதேச பிரமாணம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் அல்லது உலக வங்கி, இப்போ பாரிஸ் கிளப் மற்றும் இந்தியா சீனா போன்ற நாடுகளும் வேண்டிய கடன்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதே நேரம் ஜெனீவா மனிதமைச்சவைக்கும் பொறுப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும். அது ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தில் வந்தது அல்லது ராஜபக்ச அரசாங்கத்திலே கொண்டுவரப்பட்ட பிரேரணை என்றெல்லாம் தட்டி கழித்து விட முடியாது. இழுத்தடிக்கலாம், தாமதிக்கலாம், சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம். ஆனால் முற்றுமுழுதாக புறக்கணித்து ஒதுக்கிவிட முடியாது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் வாக்கு என கூறுபவர்கள் மாறாமல் கூறக்கூடிய ஒரு கருத்து, ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்வதேச ரீதியிலான தொடர்புகள் அதிகம் என்பது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அல்லது சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு சர்வதேச ரீதியிலான சர்வதேச நாடுகளுடனான தொடர்பு குறைவாக இருக்கிறதா அல்லது அவர்கள் அதை பேணி வருவார்களா? குறிப்பாக இந்தியா, நீங்கள் கூறுவது போல இந்தியா போன்ற நாடுகள் இலங்கையுடன் நெருங்கிய தொடர்புகளோடு இருக்கக்கூடிய நாடுகள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க தவிர்த்து வேறு யாராவது ஜனாதிபதியாக வந்தால் ரணில் விக்ரமசிங்க தற்போது பேணி வரும் இந்த தொடர்பு நீடிக்குமா? நிச்சயமாக. அதிலே இது ஒரு நல்ல கேள்வி. எப்படி என்றால், இந்த ரணில் விக்ரமசிங்க என்னை பற்றி ரணில் விக்ரமசிங்க ஒரு நல்ல ராஜதந்திரி. அவர் ஒரு அரசியல்வாதி என்பதை விட அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி. உண்மையிலே சிங்கள மக்களுக்கு அவர் தான் நல்ல தலைவர். ஆனால் சிங்கள மக்கள் பலர் அதை புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால், அவர்தான் இந்த சர்வதேச நுட்பங்களையும் சர்வதேச சட்டங்களையும் அணுகி கையாண்டு இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புவிசார் அரசியல் நிலைமையும் அவதானித்து தன்னுடைய நாட்டை இலங்கையை நகர்த்தக்கூடியவர். குறிப்பாக தமிழ்மக்களுடைய பிரச்சனையை எப்படி சர்வதேச அரங்கிலிருந்து எடுத்து இது உள்ளக பிரச்சனையாக மாற்றி இந்த ஒற்றியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ளே தமிழ்மக்களை எப்படி முடக்கி விடலாம் என்ற சிந்தனையை நன்றாக வகுக்கக்கூடிய அவர்தான். ஆனால் இது பல சிங்கள மக்களுக்கு விளங்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கே என்றால் ஏதோ சமஷ்டியை கொடுத்து விடுவார், தனிநாட்டை கொடுத்து விடுவார், புலிகளோடு ஒப்பந்தம் செய்தவர் என்ற மாதிரியான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். உண்மையில் அவருடைய செயற்பாடு தான் இது ஒரு பௌத்த நாடு, இது சிங்கள மக்களுக்கான நாடு என்பதை காப்பாற்றி வருகின்றது. இது அநேகமாக சிங்கள மக்களிலே படித்த மற்றும் விளங்கியவர்களுக்கு இது நன்றாக புரியும். அப்போ இதே பாணியை சஜித் பிரேமதாசன் செய்யக்கூடியவர் தான். சந்திரிக்காத வடிவாக செய்திருந்தார், நன்றாக செய்திருந்தார். ஜெயவர்தன அதை இன்னும் திறமாக கையாண்டிருந்தார். ஆகவே அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அப்போ ரணில் விக்ரமசிங்கே வராமல் சஜித் பிரேமதாசா வந்தால் சர்வதேசத்தோடு எப்படி தொடர்பு இருக்கும் என்றால் அவர் தொடர்பை பேணக்கூடியவர். ரணில் விக்ரமசிங்கே மிக நுட்பமானவர். அந்த சப்ஜெக்ட்லேயே அவர் துறை சார்ந்தவர். அவர் ஒரு பாரிஸ்டர், ஒரு சட்டத்திரணி. ஆகவே அவருக்கு அந்த விடயங்களே நல்ல அறிவு இருக்கின்றது, அவருக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கின்றது. ஆகவே அதன் மூலமான தொடர்பாடுதல் மூலமாகத்தான் அப்படி பொதுவான பேச்சு இருக்கின்றது. அவர் நன்றாக கையாளுவார் என்று. அதை சஜித் பிரேமதாசா செய்ய மாட்டார் என்பது அல்ல, அவரும் அதை செய்வார். அவர் சற்று வித்தியாசமாக செய்வார். எப்படியாக இருந்தாலும் சர்வதேச தொடர்பு என்பது இலங்கையை கட்டாயம் தேவை. சர்வதேச தொடர்புகளை அறுத்து விட்டு இலங்கை இயங்க முடியாது. இப்போ ஜேவிபி ஆட்சிக்கு வந்து வைப்போம். ஜேவிபி இந்தியாவை கடுமையாக விமர்சித்த நாடு, அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்த நாடு. ஆனால் நீங்கள் மிகச் சமீப காலமாக பார்த்திருக்கலாம், இந்தியாவுக்கு போனார்கள், அமெரிக்காவுக்கு போனார்கள், கனடாவுக்கு போனார்கள், சீனாவுக்கும் போனார்கள், எல்லா நாட்டுக்கும் போய் வருகிறார்கள். ஆகவே அவருக்கு இப்போது விளங்குகிறது தானே, எந்த ஒரு நாட்டினுடைய அனுசரணையும் இல்லாமல் இலங்கை இயங்க முடியாது. இலங்கை ஒரு சிறிய நாடு, உற்பத்தி பொருளாதாரம் இல்லை, ஏற்றுமதி பொருளாதாரம் இல்லை, ஆக கடன் நிலை மட்டும் வாழ்கின்ற ஒரு நாடு, வரிகளை மாத்திரம் அறவிட்டு அதிலே லாபத்தை ஈட்டி வாழ்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு வெளிநாடுகளுடைய ஆதரவு தேவை. இது இப்போது ஜேபிக்கு புரிந்திருக்கின்றது. ஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவோட நட்பை பேணும், அமெரிக்காவோடு போகணும். அப்போ நாங்கள் கேட்க முடியாது, எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது எப்படியெல்லாம் திருட்டினீர்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் வேண்டாம், அது அரசியல். இப்போது அவர்களுக்கு புரிந்து விட்டது. ஆகவே எந்த வேட்பாளர் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச தொடர்பு இருக்கும். ஆனால் இதிலே ரணில் விக்ரமசிங்கே சற்று வித்தியாசமானவர்.
அவருடைய அந்த நுட்பம், அவருடைய அனுபவம், ஜேஆர் வழி வந்த ஒரு பரம்பரை, அதுக்குள்ளே வந்த ஒருவர், அவை அந்த அடிப்படையில் அதை கொள்கை மையமாக கொண்ட எலிட் குரூப், ஒரு மேட்டுக்குடி சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர். அவை அந்த தொடர்பாடெல்லாம் ஒரு ஹை லெவலில் இருக்கிறதன் காரணமாக அவருக்கு ஒரு வரவேற்பு, அவருக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு முக வசீகரம் உண்டு. ஆனால் அது மற்றவர்களுக்கு இல்லை என்றில்லை, அவர்களுக்கு இருக்கும் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். எப்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை. அப்போ இதுக்குள்ளே தான் தமிழர்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய தீர்வு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நாங்களும் அதே போன்ற ஒரு ராஜ்யாந்திர உத்திகளை வகுக்க வேண்டும். எங்களுக்குள்ளும் அப்படியான ஆங்கில புலமை கொண்ட சட்டத்தில் இருக்கிறார்கள், ஜியோ பாலிடிக்ஸ் புவிசார் அரசியலுக்கு ஏற்ப அணுகக்கூடிய இருக்கிறார்கள். ஆனால் அணுகவில்லை. சர்வதேச சட்டங்களை நுட்பமாக ஆராய்ந்து இன அழிப்பு என்பதை சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மீந்தோடு இருக்கிறார்கள், ஜனநாயக வழியில் செயல்படக்கூடிய இருக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர்களும் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே மறைமுகமாக கொழும்பு நிர்வாகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய மாதிரி, அல்லது இந்தியா சொல்லுவதை அல்லது அமெரிக்கா சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்படியே அமர்ந்து போகக்கூடிய ஒரு அரசியலைத்தான் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் செய்கிறார்கள். இதுதான் இங்கே வேறுபாடு. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே போன்று புத்தி வகுத்து தமிழ் தரப்பை கொண்ட ஒரு அரசியல், ஒரு வெளியுறவு கொள்கை, தமிழ்மக்களை கொண்ட ஒரு வெளியுறவு கொள்கையை வகுத்து கொண்டு செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்குள்ளே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நல்ல உரிமையை, ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கான வகிபாகம் உண்டு, தொடர்ச்சி எங்களுக்கு வரலாறு உண்டு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை நகர்த்தவில்லை. இதன் காரணமாகத்தான் பொது கட்டமைப்பு வந்தது, பொது வேட்பாளரை நிறுத்தியது. ஆனால் அது கூட ஒரு கட்டத்திலே நின்று விடுகிறது போல் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. பல சிக்கல்களுக்கு, பல விமர்சனங்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். இன்று இவ்வளவு வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.